கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஏன் அதிகமாக பணம் பண்ணுறாங்க, ஏன் அதிகமாக அவங்க ப்ராஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஏன் வந்து அதிகமாக மணி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன், அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அண்ட் ட்ரூத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஸோ என்ன நடக்குது இந்த மார்க்கெட்டில், ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏன் அதிகமாக வின் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போது ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆப்ஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். அதாவது வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நிறைய நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கஸ்டமர் நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கு போடுறவங்ககிட்ட எதுக்காக போகிறோம், நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரிஸ்க்கு வந்து நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது, நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி நடந்ததுன்னா நம்மளால் வந்து அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸோ வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ நமக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு, கெட்ட விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ ஆகும்னு நமக்கு தெரியாது, நம்ம ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம். சரிங்களா? ஒருவேளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ரிஸ்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இன்சூரன்ஸ்காரர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் உனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு நான் தந்துடுறேன், அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் உனக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஓகேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மாதம் மாதம் ஒரு சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஏன்னா சப்போஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு தரணும் அப்படின்னா, அந்த ரிஸ்க் அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அந்த ரிஸ்க்கு உண்டான ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. அது மாதம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 500 ரூபாயோ. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த ரிஸ்க்கு வந்து அவங்க எடுக்கிறதுனால. ஓகேங்களா? நமக்கு லாஸ் ஆனால் சின்ன அமௌண்ட் தான். சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். நமக்கு அந்த ஒரு பர்டன் கிடையாது. நம்ம வந்து மாதம் ஒரு 100 200 கட்டிட்டா கூட ஒரு 10 மாதம் கட்டினா கூட 1000 ரூபாய் தான் ஆச்சு. ஒரு 100 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து ஒரு 10 மாதத்துலேயே நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு சம்திங் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து பணம் ஃபுல்லாகவே நமக்கு வரும். அந்த ஒரு ரீசன் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன்ஸுங்கிறவங்க ஆல்மோஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தீங்க, ஃபுல்லாக ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும் பிகினர்லேருந்து அப்படின்னா investorstamil.com அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நம்மளோட ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸோட அந்த இன்சூரன்ஸோட பெனிஃபிட் என்ன, கஸ்டமர் வந்து சின்ன அமௌண்ட் லாஸ் பண்ணுறாரு, ஃப்யூச்சரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன லாபம், ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அவருக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்ததுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அப்போது அவங்க எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எட்ஜ் அவங்களுக்கு இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர்த்துக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஒரு 1 கோடி பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மாதம் வந்து 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், 1 கோடி இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகும். அப்போ 1000 கோடியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 கோடி பேர்னா ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் அதிகபட்சம் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கும். ரொம்ப கம்மியானதுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ பேர்த்துக்கு இவங்களுக்கு வந்து அதிகமான வின்னிங் சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாலும் இவங்களோட வின்னிங் சான்சஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதர் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக கெயின் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க. சரிங்களா? இதே வந்து கஸ்டமருக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு சேஃப்டி. இன்சூரன்ஸ்காரங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எட்ஜிங் பாயிண்ட்டு கண்டினியூஸாக வின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் எப்பவுமே இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர் வந்து ஆல்மோஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படுது. ஆப்ஷன் பையர் ஆப்ஷனை ஏன் நம்ம போய் பை பண்ணோம்னா, பர்டிகுலராக மார்க்கெட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம்னா அதுக்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்.
திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே போகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த சேஃப்டிக்காக ஆப்ஷன் செல்லர்கிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், சேம் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியே தான் ப்ரீமியம் கொடுக்குறோம். சரிங்களா, இங்கேயும் அதே தான் நடக்குது. இப்போ அடுத்து வந்து என்னென்னா, ஒரு ரியல் டைம் சினாரியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நிஃப்டி வந்து ஒரு 18,000 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. சரிங்களா, இந்த ஆப்ஷன் பையர் வந்து இன்னும் ஆப்ஷன் அவர் பை பண்ணல. ஆனால் அவர் வந்து ஒரு நிஃப்டி 50 இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே வாங்கி பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. சரிங்களா, அவர் வந்து எந்த ஸ்டேஜில் வாங்கினாருன்னா, நிஃப்டி வந்து 18,000ங்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வந்து வாங்கினார். ஓகேங்களா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டி வந்து 18,000க்கு மேலே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டபிளான சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அந்த நிஃப்டி 50ங்கிற ஸ்டாக்ஸ் என்ன 50 ஸ்டாக்கு சேர்த்தது தான் அந்த நிஃப்டி 50. அந்த 50 ஸ்டாக்லேயே ஒவ்வொன்றும் வாங்கி வச்சிருக்காரு இவர். அப்போது இந்த 50 ஸ்டாக்கும் மேலே போக போக என்ன ஆகும்னா அவருக்கு ப்ராஃபிட் வரும். ஒருவேளை அது 18,000 நிஃப்டி இருந்த ஸ்டேஜில் தான் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு. ஒருவேளை 18,000க்கு கீழே மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். பொசிஷன் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். 1-2 ஸ்டாக்ஸ் மேலே வரலாம். நான் இதை பொதுவான ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன். அவருக்கு அந்த 18,000க்கு கீழே போச்சுன்னா அவருக்கு ரிஸ்க் இருக்குங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிஸ்க்குங்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக 18,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிற கான்ட்ராக்டை வந்து ஆப்ஷன் செல்லர்கிட்ட போடுறாரு. இப்போ ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 18,000 புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 18,000க்கு கீழே மார்க்கெட் வந்து 17,000 16,000 15,000 இந்த மாதிரி எவ்வளோ கீழே வந்தாலும் சரி, அப்படி கீழே வந்துச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து இவருக்கு கொடுத்துடணும். எவ்வளோ கீழே வருதோ தெரியாது, ஆனால் எவ்வளோ கீழே வந்தாலும் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து ஃபியூச்சர்னால் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு டைம் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் வந்து வீக்லி கான்ட்ராக்ட், 7 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 7 நாளைக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து 18,000க்கு இந்த 7வது நாள் இந்த செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். 7வது நாள் இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ் ஆயிரும். 7வது நாள் இந்த செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 18,000க்கு நிஃப்டி மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அது என்ன அமௌண்ட்டு யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 7 நாளைக்குள்ளே இது நடந்தாகணும். சப்போஸ் வந்து 7 நாளைக்கு மேலே ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து 18,000க்கு மேலே தான் போயிட்டு இருக்குன்னா இந்த ஆப்ஷன் பையருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வாங்கின பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால் அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். ஆனால் ஒருவேளை 18,000க்கு கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட் போடுறாரு. அப்போது ஆப்ஷன் செல்லவர் என்ன பண்ணுறாருன்னா ₹100 ப்ரீமியம் கேட்குறாரு. இந்த 18,000 புட் ஆப்ஷனுங்கிற கான்ட்ராக்ட் வந்து அந்த டைமில் ₹100 இருக்குது. எப்படி ₹100 இருக்குன்னா அந்த ஆப்ஷன் செல்லர் எல்லாம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு விற்றா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் விற்கிறாங்க. இவர் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாருன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து என்ன, ஆப்ஷன் பையர் வந்து ₹100 ப்ரீமியம் தானே, ₹100 கொடுத்து ஒரு குவான்டிட்டி வாங்கிடுறாரு. நான் வந்து ஒரு குவான்டிட்டின்னு சொல்கிறேன், ஆனால் நமக்கு வந்து லாட்டில் தான் இருக்கும். 50 குவான்டிட்டிஸ் தான் லாட் நிஃப்டியோடது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ₹100 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஆப்ஷன் பையர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ₹100 கொடுத்து இந்த 18,000 புட் ஆப்ஷன் வீக்லி கான்ட்ராக்டை வாங்கிடுறாரு. ஓகேங்களா, வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வாங்கிட்டாரு அப்படின்னா இப்போ இந்த கான்ட்ராக்டை வந்து வாங்கிட்டாருன்னா வீக்கெண்டில் என்ன நடக்குதுன்னா நிஃப்டி வந்து 17,000க்கு போயிடுச்சு. ஸோ 18,000லிருந்து கீழே இறங்கி 17,000க்கு போயிடுச்சு. இப்போ வந்து எத்தனை ரூபா லாஸ் நிஃப்டி 18,000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டிருந்தோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து 7 நாள் கழிச்சு 7வது நாள் வந்து 17,000க்கு போயிடுச்சுன்னா ₹1,000 வந்து என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. ₹1,000 குறைஞ்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கான்ட்ராக்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஆப்ஷன் வந்து பையர் வந்து புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தானே போட்டிருக்காரு. புட் ஆப்ஷன்னா கீழே போனால் இவரோட கான்ட்ராக்ட் வின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த ரிஸ்க் வந்து மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1000 பாயிண்ட் கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆப்ஷன் பையர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 7வது நாள் 7th டே வந்து செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். நிஃப்டி வந்து 17,000 இருக்குது. ஆப்ஷன் செல்லர் வந்து ₹1,000 இவர் கொடுக்கணும். சரிங்களா, அப்போது ஆப்ஷன் பையர் வந்து எத்தனை ரூபா ரிசீவ் பண்ணுறாரு, ₹1,000 ரிசீவ் பண்ணுறாரு. ஏற்கனவே அவர் கட்டின ப்ரீமியம் எவ்வளோ, ₹100 ப்ரீமியம் கட்டியிருக்கிறாரு. அப்போ அவருக்கோட ப்ராஃபிட் எவ்வளோ, அதை கழிச்சிட்டிங்கன்னா ₹900 வந்து ப்ராஃபிட். இப்போ ஆப்ஷன் செல்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரூபா இது பண்ணுறாரு அப்படின்னா ₹1,000 கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா, ₹1,000 கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ₹100 ஏற்கனவே ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. ஆப்ஷன் பையர்கிட்ட இருந்து ப்ரீமியம் வாங்கியிருக்காரு. ஸோ -900 அவரும் ₹900 லாஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் ₹900 கெயின் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இதை வந்து வீக்கெண்டில் ஆப்ஷன் பையர் வந்து வின் ஆகிட்டாரு. அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குங்கிறது. ரெண்டாவது சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து வீக்கெண்டில் வந்து ஒருவேளை நிஃப்டி வந்து 18,000க்கு மேலே போயிடுச்சு. அதாவது புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தான், ஆனால் 18,000 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இப்போ வந்து நிஃப்டி வந்து 18,200 போயிடுச்சு. சரிங்களா, அப்போது
இவர் பையர் போட்ட கான்ட்ராக்ட் புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். அப்போ 18,000 கீழே போனால் தான் இவருக்கு வந்து காசு கிடைக்கும். 18,000 மேலே போச்சுன்னா இவர் வந்து போட்ட கான்ட்ராக்ட் வந்து வேஸ்ட். ஏன்னா இவர் என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு, 18,000 கீழே போனால் எனக்கு காசு கொடுக்கணும்ட்டு. அப்போ 18,000க்கு மேலே ₹200 ஜாஸ்தியாக போய் நின்றுருக்கு. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையரோட அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்னைக்கு க்ளோஸ் ஆயிரும். 7th டே வந்து செட்டில்மெண்ட் க்ளோஸ் முடிஞ்சது. செட்டில்மெண்ட் பார்த்தான்னா இவர் இவர் வந்து இந்த ஆப்ஷன் செல்லர், அதாவது ஆப்ஷன் செல்லர் வந்து இவருக்கு எந்த அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ். ஏன்னா அந்த கான்ட்ராக்டில் என்ன போட்டிருக்கு, புட் ஆப்ஷன்னா கீழே போனால் தான் கொடுக்கணும், மேலே போனால் தேவையில்லை, அது அதோட முடிஞ்சிருச்சு. அப்போது இவருக்கு வந்து ₹100 லாஸ், இவருக்கு வந்து ₹100 ப்ராஃபிட். ஓகேங்களா, ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட் எடுத்துட்டாரு, இவர் பையர் வந்து ₹100 லாஸ். சரிங்களா, இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் செல்லருக்கு எவ்வளோ ரூபாய் மேலே போகுதுன்னு தெரியாது. ஓகேங்களா, அன்லிமிட்டெட் ரிஸ்க். ஏன் அப்படி அன்லிமிட்டெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு ₹100 தான் கிடச்சிது. ஆனால் ஒருவேளை அது 1000 பாயிண்ட் கீழே போச்சுன்னா ₹1000 கொடுக்கணும், 2000 பாயிண்ட் கீழே போச்சுன்னா ₹2000 கொடுக்கணும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க். ஓகேங்களா, இதனால தான் அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஆப்ஷன் செல்லருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்சூரன்ஸ்காரங்களுக்கு என்ன, ஒருவேளை சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து எல்லாத்துக்குமே ஆக்சிடென்ட் ஆகி இல்லை அதிக பேர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட் அவங்க கொடுக்கணும். சரிங்களா, ஆனால் கான்ஸ்டன்ட்டாக ஸ்மால் அமௌண்ட் வந்து வின்னிங் பண்ணுவாங்க. அப்போது இதே தான் ஆப்ஷன் செல்லருக்கு நடக்குது. சரிங்களா, அப்போ அதனால தான் அன்லிமிட்டெட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் பையருக்கு பாருங்கள், போனால் ₹100 தான். சரிங்களா, வந்தால் ஆப்ஷன் செல்லர் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியாது, ஏன்னா மார்க்கெட் எங்கே எவ்வளோ போகுன்னு தெரியாது. அப்போது ₹1000 போச்சுன்னா ₹1000 கிடைக்கும், ₹2000 போச்சுன்னா ₹2000 கிடைக்கும். ஆப்ஷன் பையருக்கு வந்து ரிஸ்க் வந்து லிமிட்டட். சரிங்களா, ஆனால் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். இவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கட்டுறது மட்டும்தான் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் போகக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆப்ஷன் செல்லர் வின்னிங்கில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வின் பண்ணுவானா, இன்சூரன்ஸ் வாங்கணும் வின் பண்ணுவானா, ஏன்னா அவங்க லார்ஜ் லெவலில் பண்ணுறாங்க, நிறைய குவான்டிட்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர்த்துக்கு போடுவாங்க. ஓகேங்களா, அதே தான் ஆப்ஷன் செல்லிங்லேயும் நடக்குது. அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து மார்க்கெட்டோட அந்த ஹெட்ஜிங் பாயிண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே அந்த ஹெட்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இப்போது இந்த தீட்டா டிகே அப்படின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வருது. சரிங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா என்ன விஷயம் நடந்திருக்கோ அதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட் நாள் கான்ட்ராக்ட் போடும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஆப்ஷன் பையருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னன்னா, இன்னும் 7 நாள் இருக்குது, இந்த 7 நாளில் நிஃப்டி வந்து 18,000 கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பையர் நினைக்கலாம். ஆப்ஷன் செல்லர் என்ன நினைக்கலாம்னா, இன்னும் 7 நாள் இருக்குது, இப்போது 7 நாளைக்குள்ளே நிஃப்டி வந்து 18,000 கிராஸ் பண்ணி போயிடும், போகாமல் இருக்கலாம். அதோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா. அப்போ டைம் இருக்கும்போது இந்த 7 நாள் இருக்கும்போது ஃபஸ்ட் நாளோட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 2வது நாளே நிஃப்டி வந்து 18,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு 18,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும், ஆப்ஷன் பையருக்கு வந்து தெரிஞ்சிடும், நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் இவர் போட்டிருக்காரு, 18,000 கீழே வந்தால் தான் இவருக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ இப்போவே 18,000 2வது நாளே மேலே போயிடுச்சு அப்படின்னா, இப்போ இவரோட இந்த ப்ரீமியம் ₹100 கட்டினார் இல்லைங்களா, இவர் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், ஓ நமக்கு இந்த ₹100 லாஸ் தான் அப்படின்ட்டு. இப்போது நாளாக இந்த 7வது நாள் என்ன நடக்குங்கிறதுக்கு உண்டான அந்த ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபோர்காஸ்டிங் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6வது நாள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 6வது நாளே வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டில் நிஃப்டி வந்து 18,000 மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நிஃப்டி வந்து 18,000 மேலே இருக்குன்னு வச்சுங்க, ₹18,100 இருக்குது அப்படின்னா, அப்போ இன்னைக்கு போட்ட கான்ட்ராக்ட் 6 நாளாக வந்து 18,000 கீழே போகலை அப்படின்னா, அப்போ யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, செல்லர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் இப்போ நாளாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வின்னிங் அண்ட் லாஸிங்கோட அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒருவேளை ஆப்ஷன் செல்லர் வந்து வின் ஆகிற சுச்சுவேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்க இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ₹100 கொடுத்து வாங்குறதுக்கு ஆப்ஷன் பையர் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா தெரியும் ஆப்ஷன் செல்லர் தான் வின் ஆக போகிறா, நிஃப்டி 18,000 மேலே போயிடும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன பண்ண முடியும்னா, இந்த கான்ட்ராக்ட் உண்டான டிமாண்ட் வந்து என்ன ஆயிரும், இந்த புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் உண்டான டிமாண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை வந்து ₹10 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ₹10 இந்த ₹100 ப்ரீமியமை ₹10 கொடுத்தாலே நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ₹10 ப்ரீமியம் சொல்லி விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே முதல் நாள் ₹100 வாங்கினவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ₹100 வாங்கினவர் ஆட்டோமேட்டிக்காகவே வின் தான். அடுத்து அவர் கொடுக்கும்போது ₹10 கொடுத்தா போதும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் மூவ்மெண்ட் என்ன ஆயிடுது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுது. சரிங்களா, இதைத்தான் டெல்டான்னு சொல்கிறோம்.
இந்த டெல்டாங்கிறதுக்கு வந்து என்னென்னா மார்க்கெட் மூவ் ஆகும்போது எவ்வளோ ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது. தீட்டா டிகேங்கிறது மார்க்கெட் நெருங்க எவ்வளோ ப்ரீமியம் இருந்தாலும் அதோட ப்ரெடிக்ஷன் அதிகமாக இருந்தனால ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரீமியம் வேல்யூ கம்மியாயிரும். அப்போது ரொம்ப லோ ப்ரீமியமாக விற்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த 7வது நாளோட ப்ரெடிக்ஷன் வந்து அதிகமாகிறதுனால ஸோ நமக்கு அந்த 100 ரூபாய்க்கு உண்டான வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து குறைச்சி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே குறைச்சி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை வின் ஆகிறேன்னா அதிகமாக வச்சு விற்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுதான் வந்து தீட்டா டிகே அப்படிங்கிறது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறது புரியும். இந்த ஆப்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து இந்த மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இது வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கை ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஆப்ஷன்ஸும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதனால தான் ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமாக வின் ஆகிறது காரணம் அவங்க வந்து இந்த 18,000 கான்ட்ராக்ட் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய போட்டிருப்பாங்க. நிறைய வந்து 18,500 18,700 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் எப்படி அவங்க அதிகமாக வின் ஆகிறாங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து 70% இருக்கும். மூமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு 30% தான் மார்க்கெட் கொடுக்கும். அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10% மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லூப்லேயே தான் அதிக நேரம் சுற்றும். அப்போ இந்த அதிக நேரம் இருக்கும்போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் அதிகமாக போகாதனால நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அட்வான்டேஜ் ஆயிடுது. சரிங்களா? அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகுது, ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த இடத்துல மேலே ஒரு 300 பாயிண்ட் கீழே ஒரு 300 பாயிண்ட் வச்சு ஆப்ஷன் செல் பண்ணால் கூட என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாகிடுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிஃப்டிங்கிறது வந்து ஒரு 1%க்குள்ள தான் அதிகபட்சமாக இருக்கும். 1%க்கு மேலே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 தடவையில் ஒரு 70 தடவை வந்து 1%க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் 2%க்கு மேலே அப்போ டவுனோ போகணும் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 10% ஆஃப் டைம், 3% போனோம்னா அதுக்கு ஒரு 10% ஆஃப் டைம் தான் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் வந்து டேட்டாவை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ஆப்ஷனுக்கு பையர் அட்வான்டேஜ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து ஆப்ஷன் பையருக்கு வந்து லிமிடெட் ரிஸ்க் தான், ஆனால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்குது. அது ஒரு பெரிய அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையரும் ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர் வந்து எப்படின்னா யார் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா ஹை அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க, ரொம்ப பெரிய கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வின் ஆகிறதுனால சின்ன சின்ன ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறவங்க நிறைய கேபிட்டல் வச்சு பண்ணணும். நிறைய கேபிட்டல் இருக்கிறவங்க தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். அப்படி பண்ணும்போது அவங்க கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே எட்ஜிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட அவங்க அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம்.